வெல்கம் பேக் சிவகுமார் த கிரியேட்டர் யூடியூப் சேனல். நம்ம சப்ஸ்கிரைபர் நிறையா பேர் வந்து கேட்டாங்க, நம்ம வீடியோவில் அப்பப்போ ஏதாச்சும் புராண கதை இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. அவங்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க நாம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் 15ஆம் நூற்றாண்டில் நடந்த ஒரு புராண கதையை பற்றி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நல்லதங்காளை பற்றி தெரியாதவங்க தமிழகத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. கதையாக, பாடலாக, திரைப்படமாக தமிழகம் முழுவதும் இன்னும் உயிரோடு தான் வளம் வந்துட்டு இருக்காங்க நல்லதங்காள். விருதுநகர் மாவட்டம் வத்ராயிருப்பு அருகில் அர்ச்சனாபுரம் என்ற ஒரு அழகிய கிராமம். மா, தென்னை, வாழை, பாக்கு, தேக்கு என எந்த திசையில் பார்த்தாலும் பசுமை தான். வானம் பொய்க்காத வளமான பூமி. இந்த ஊருக்கு இன்னொரு அடையாளம் உண்டு, நல்லதங்காள் பிறந்த ஊர். நல்லதங்காள் பிறந்தது 15ஆம் நூற்றாண்டில். நல்லதங்காளின் தந்தை ராமலிங்க ராஜா, தாயார் இந்திராணி, அண்ணன் நல்லதம்பி. நல்லதங்காள் சின்ன பெண்ணாக இருந்தபோது தாயும் தந்தையும் இறந்துவிட்டார்கள். நல்லதம்பி தான் தங்கையை செல்லமாக வளர்த்தார். மானாமதுரை ராஜா காசிராஜனுக்கு நல்லதங்காளை மனம் முடித்து கொடுத்தார். கல்யாணம் ஆகும்போது நல்லதங்காளுக்கு 7 வயது. காசிராஜன் நல்லதங்காளுக்கு நிறைய பரிசு பணம் கொடுத்தார். சித்திரை மாதம் கல்யாணம் நடந்தது. அந்த திருமணம் வெகு சிறப்பாக நடந்தது. பனைமரம் பிளந்து பந்தல் கால் நட்டார்கள். தென்னை மரம் பிளந்து தெருவெல்லாம் பந்தலிட்டார்கள். நல்லதம்பி தங்கச்சிக்கு நிறைய சீதனங்கள் கொடுத்தார். வேலி நிறைய வெள்ளாடுகள், பட்டி நிறைய பால்மாடுகள், மோர்கடைய முக்காளி பொன்னால், அழகுரநாளி பொன்னால், மரக்கால் பொன்னால்னு சீதனங்களை சொல்லிக்கிட்டே போகலாம். கல்யாணமும் முடிந்தது, விருந்து சாப்பாடும் முடிந்தது. நல்லதங்காளும் காசிராஜனும் மானாமதுரைக்கு புறப்பட்டார்கள். நல்லதங்காளுக்கு அண்ணனை பிரிய மனசு சுத்தமாகவே இல்லை. ஆபரணம் அற்று விழ, முத்துமணி அற்று விழ, அழுது புரண்டு அழுதாள் நல்லதங்காள். நல்லதம்பி தங்கச்சிக்கு ஆறுதல் சொன்னான். ஒரு வழியாக நல்லதங்காள் மானாமதுரைக்கு புறப்பட்டு போனான். நல்லதம்பிக்கு ஒரு மனைவி உண்டு. அவள் பெயர் மூலி அலங்காரி. அவள் கொடுமைக்காரி. நல்லதங்காள் போன பிறகு நல்லதங்காளை பார்க்க நல்லதம்பி ஒரு தடவை கூட மானாமதுரை போகவே இல்லை. அதற்கு மூலி அலங்காரி தான் காரணம். நல்லதங்காளுக்கு 7 குழந்தைகள் பிறந்தன. 4 ஆண்கள், 3 பெண்கள். பிள்ளை குட்டிகளுடன் அவள் சந்தோஷமாக வாழ்ந்தாள். இதெல்லாம் கொஞ்ச காலம்தான். மானாமதுரையில் மழை சுத்தமாக இல்லை. 12 வருடமாக வயல்களில் விளைச்சல் இல்லை. மக்கள் பசியால் வாடினார்கள், பட்டினியால் தவித்தார்கள். பஞ்சமோ பஞ்சம், மரக்கால் உருண்ட பஞ்சம், மன்னவரை தோற்ற பஞ்சம், நாளி உருண்ட பஞ்சம், நாயகரை தோற்ற பஞ்சம், தாலி பறிகொடுத்து கணவரை பறிகொடுத்து கைக்குழந்தை விற்ற பஞ்சம். இப்படி மக்கள் பஞ்சத்தில் செத்தார்கள். நல்லதங்காள் வீட்டையும் பஞ்சம் விடவில்லை. தாலி தவிர மற்றது எல்லாம் நல்லதங்காளால் விற்றாள். குத்தும் உலக்கை, கூடை, முறம் கூட விற்று விட்டாள். எல்லாம் விற்றும் பஞ்சம் தீரவில்லை. குழந்தைகள் பசியால் துடித்தன. நல்லதங்காள் யோசித்து யோசித்து பார்த்தால், இன்னும் கொஞ்ச நாள் நீடித்தால் பிள்ளைகள் பசியால் செத்து போகும் என்று பயந்தாள். ஒரு முடிவு எடுத்தாள். அண்ணன் வீட்டுக்கு பிள்ளைகளுடன் கொஞ்ச நாள் போயிருக்கலாம் என்று காசிராஜனிடம் தன் முடிவை சொன்னால், காசிராஜன் நல்லதங்காள் சொன்ன முடிவை ஒப்புக்கொள்ளவில்லை. அடி பெண்ணே, வாழ்ந்து கெட்டு போனால் ஒரு வகையில் சேர்க்க மாட்டார்கள், கெட்டு நொந்து போனாலும் கிளையிலும் சேர்க்க மாட்டார்கள், கைகொட்டித்தான் சிரிப்பார்கள். நீ போக வேண்டாம். கஷ்டம் வருவது சகஜம்தான். நாம தாக்கு பிடித்து நிற்க வேண்டும். சாணி எடுத்தாவது தப்பி பிழைப்போமடி, வேலி விறகொடித்து விற்று பிழைப்போமடி என்று காசிராஜன் தன் மனைவி நல்லதங்காளிடம் பலவாறு சொன்னான். காசிராஜன் சொன்னதை நல்லதங்காள் கேட்கவில்லை. இனியும் தாக்கு பிடிக்க முடியாது என்று நினைத்தாள். சந்தனம் தொட்ட கையால் நான் சாணி தொடலாகுமோ, குங்குமம் எடுக்கும் கையால் நான் கூலி வேலை செய்யலாகுமோ என்று சொல்லி நல்லதங்காள் அழுதாள். இதற்கு மேல் நல்லதங்காளை சமாதானப்படுத்த முடியாது என்று காசிராஜன் தெரிந்து கொண்டான். சரி, போய் வா, பிள்ளைகளை பத்திரமாக பார்த்துக்கொள் என்று சொல்லி வழி அனுப்பி வைத்தான். நல்லதங்காள் பிள்ளைகளை பாசத்தோடு அழைத்தாள். வாருங்கள் பிள்ளைகளா, உங்கள் மாமன் வீட்டுக்கு போவோம். அங்கே தின்பதற்கு தேங்காய் கிடைக்கும், மாங்காய் கிடைக்கும், ஓடி விளையாட மான் கிடைக்கும் என்று சொல்லி அழைத்தாள். பிள்ளைகள் ஆசை ஆசையாக புறப்பட்டன. நல்லதங்காளும் பிள்ளைகளும் மானாமதுரையிலிருந்து அர்ச்சனாபுரத்துக்கு புறப்பட்டு வந்தார்கள். காடு மலையெல்லாம் தாண்டி வந்தார்கள்.
வனாந்திரங்களை கடந்து வந்தார்கள். அர்ச்சனாபுரம் பக்கம் வந்து விட்டார்கள். ஆனால் பிள்ளைகளுக்கு நடக்க முடியவில்லை. பசி பசி என்று கத்தினார்கள், அழுதார்கள். அந்த நேரம் பார்த்து நல்ல தம்பி அந்த பக்கம் படை பரிவாரங்களோடு வேட்டையாட வந்தான். வந்த இடத்தில் நல்ல தங்காளையும் பிள்ளைகளையும் பார்த்தான். அந்த கோலத்தில் அவர்களை பார்த்ததும் கண்ணீர் முட்டிக்கொண்டு வந்தது. குதிரை அரிதாச்சோ குடியிருந்த சீமையிலே, பள்ளக்கு தான் பஞ்சமோ பத்தினியே உனக்கு, கால்நடையாய் வர காரணம் ஏன் தங்கச்சி என்று அழுது புலம்பினான். நல்ல தங்காள் தன் வீட்டு நிலைமைகளை சொன்னால். நல்ல தம்பி அவளை தேற்றினான். சரி தங்கச்சி, நம்ம வீட்டுக்கு போ. தெற்கு மூலையில தேங்காய் குவித்திருக்கும், வடக்கு மூலையில மாங்காய் குவித்திருக்கும், காட்டு யானை வாசலில் கட்டி இருக்கும், காரம் பசுவும் உண்டு. போ தங்கச்சி போ, போய் பிள்ளைகளுடன் பசியாறி இரு என்று நல்ல தம்பி சொன்னான். நல்ல தங்காள் அண்ணன் இல்லாத வீட்டுக்கு போக தயங்கினாள். அண்ணா, நீயும் கூடவா என்று அண்ணனை கூப்பிட்டாள். அம்மா நல்ல தங்காள், நீ முதல்ல போ. உன் அண்ணி மூலி அலங்காரி உன்னையும் பிள்ளைகளை நன்றாக கவனித்துக் கொள்வாள். நான் பின்னால் வருகிறேன், சீக்கிரம் வந்து விடுவேன். உன் பிள்ளைகளுக்கு விளையாட புள்ளிமான் கொண்டு வருவேன் என்று சொல்லி சமாதானப்படுத்தினான். நல்ல தங்காள் அண்ணன் வீட்டுக்கு அரை மனதுடன் புறப்பட்டாள். அப்போது மூலி அலங்காரி வீட்டு மாடியில் இருந்தால். நல்ல தங்காலும் பிள்ளைகளும் பசியோடு தன் வீடு வருவதை பார்த்து விட்டாள். வேகமாக இறங்கி வந்தால். கதவுகளை இறுக்கி கதவை அடைத்தாள். ஈரமண் போட்டு அடைத்தாள். சோற்றுப்பானையை ஒளித்து வைத்தால். பழைய துணி ஒன்றை உடுத்தி கொண்டாள். முகத்தில் பத்து போட்டு மூளையில் படுத்து கொண்டாள். நல்ல தங்காள் வந்தால். அண்ணி அண்ணி என்று ஆசையாக கூப்பிட்டு கதவை தட்டினாள். கதவு திறக்கவில்லை. கால் கடுக்குது அண்ணி, கதவை திற, தண்ணீர் தண்ணீர் என்று தவிக்கிறான் பாலகன். அன்னம் அன்னம் என்று சொல்லி அலைகிறான் பாலகன். புத்திரர் பசியார கதவை திறவாயோ என்று அழுது அழுது கூப்பிட்டாள். அதற்கும் கதவு திறக்கவில்லை. நல்ல தங்காளுக்கு கோபம் வந்தது. நான் பத்தினியானால் கதவு திறக்கட்டும் என்று கட்டளையிட்டாள். கதவுகள் திறந்தன. பிள்ளைகள் உள்ளே ஓடினார்கள். சுற்றி சுற்றி வந்தார்கள். ஒரு பண்டமும் இல்லை. மூலி அலங்காரி படுத்திருந்த இடத்தில் தேங்காயும் மாங்காயும் குவித்து கிடந்தன. ஓடிச் சென்று ஒரு பிள்ளை தேங்காய் எடுத்தது. தாவிச் சென்று ஒரு புள்ளை மாங்காயை எடுத்தது. மூலி அலங்காரி விருட்டென்று எழுந்தாள். மாங்காயை பறித்து போட்டால் 1000 மாங்காயில் அழுகல் மாங்காயை ஒன்று எடுத்து கொடுத்தாள். தேங்காயை பறித்து போட்டால் 1000 தேங்காயில் அழுகல் தேங்காய் ஒன்றை எடுத்து கொடுத்தாள். பார்த்தால் நல்ல தங்காள். மனம் பதறினாள். அண்ணி, என் மக்களின் பசியை ஆத்துங்க என்று கெஞ்சினாள். மூலி அலங்காரி 7 வருஷம் மக்கி போன கோப்பையை கொடுத்தாள். திரிப்பதற்கு உடைந்த திருக்கையை கொடுத்தாள். உலை வைக்க ஓட்டைப்பானையை கொடுத்தாள். நல்ல தங்காள் பொறுமையாக கேப்பையை திருக்கையில் போட்டு அரைத்தாள். எப்படியோ கஷ்டப்பட்டு கஞ்சி காய்ச்சினாள். ஈர மட்டைகளை வைத்து எரித்தாள். கூழும் கொதிக்கணும், குழந்தை பசியாறணும் என்று தெய்வங்களை வேண்டிக் கொண்டாள். ஒரு வழியாக கஞ்சி கொதித்தது. ஆனால் பிள்ளைகள் கஞ்சியை குடிக்கப் போகும் நேரத்தில் மூலி அலங்காரி வந்தாள். பானையை தட்டி விட்டாள். பானை உடைந்தது. கூழ் வழிந்து ஓடியது. பிள்ளைகள் அதையும் வலித்து குடித்தார்கள். நல்ல தங்காளுக்கு இந்த காட்சியை பார்க்க சகிக்கவில்லை. இனியும் அவமானப்பட வேண்டாம், செத்து விடலாம் என்று முடிவு எடுத்தாள். பிள்ளைகளை கூப்பிட்டு தெருவில் இறங்கினாள். வீதியில் நடந்தால். அவளை பார்த்தவர்கள் பரிதாபப்பட்டார்கள். சாப்பிடுவதற்கு தங்கள் வீட்டுக்கு அழைத்தார்கள். பச்சரிசி குத்தித் தாரோம், பாலும் கலந்து தாரோம், பாலரும் நீயும் பசியார போங்க என்று கூப்பிட்டார்கள். நல்ல தங்காள் மறுத்துவிட்டாள். அரச வம்சம் நாங்கள், அண்டை வீட்டில் தண்ணீர் குடிக்க மாட்டோம் என்று சொல்லிவிட்டாள். காட்டு வழியே பிள்ளைகளை கூட்டி போனால். பாலும் கிணறு தேடி போனால். அண்ணன் வந்தால் அடையாளம் தெரியட்டும் என்று ஆவாரம் செடிகளை ஒடித்து போய் கொண்டிருந்தாள். நல்ல தங்காளும் பிள்ளைகளும் நெடுதூரம் வந்துவிட்டார்கள். ஒரு கிணறும் காணோம் அங்கே. அப்போது சிறுவர்கள் ஆடு மேய்த்து கொண்டிருந்தார்கள். அவர்களை பார்த்து நல்ல தங்காள் கேட்டால், தண்ணீர் தாகம் அப்பா, தண்ணீர் குடிக்கணும், பாலும் கிணறு இருந்தால் பார்த்து சொல்லும் அப்பா என்று கேட்டாள். ஒரு சிறுவன் ஓடிச் சென்று ஆழமுள்ள பாலும் கிணற்றை காட்டினான். நல்ல தங்காள் பிள்ளைகளோடு அங்கு போனாள். கணவன் கண்ணில் படுமாறு தாலியை கழற்றி கிணற்றுப்படியில் வைத்தாள். அண்ணன் கண்ணில் படுமாறு பாலூட்டும் சங்கை கிணற்று மேட்டில் வைத்தாள். அண்ணி கொடுத்த அழுகல் தேங்காயை ஓர் ஓரத்தில் வைத்தாள். ஒவ்வொரு பிள்ளையாக கிணற்றில் தூக்கி போட்டாள். ஒவ்வொரு பிள்ளையும்
பயந்து பயந்து அம்மாவின் காலை கட்டி கொண்டன. காலை கட்டிய பிள்ளையை பிடுங்கி இழுத்து கிணற்றில் போட்டாள். இப்படி 6 பிள்ளைகளை போட்டுவிட்டாள். மூத்த பிள்ளை நல்லதங்காளுக்கு பிடிபடாமல் ஓடினான். என்னை மட்டும் கொள்ளாதே, என்னை பெற்ற மாதாவே என்று கெஞ்சினான். தப்பி பிழைத்து, அம்மா நான் தகப்பன் பேர் சொல்லுவேன், ஓடி பிழைத்து, அம்மா நான் உனது பேர் சொல்லுவேன் என்று சொல்லி தப்பித்து ஓடினான். ஓடிய பிள்ளையை நல்லதங்காள் ஆட்டு இடையர்களை வைத்து பிடிக்க சொன்னாள். இடையர்களுக்கு விஷயம் தெரியாது. தாய்க்கு அடங்காத தருதலை பிள்ளை என்று நினைத்து அவனை பிடித்து கொண்டு வந்து நல்லதங்காளிடம் விட்டுவிட்டு போய்விட்டார்கள். நல்லதங்காள் கதறி அழுத மூத்த மகனையும் பிடித்து கிணற்றுக்குள் போட்டாள். பிறகு தானும் குதித்தாள். நல்லதங்காளும் 7 பிள்ளைகளும் இறந்து மிதந்தனர். நல்லதங்காளுக்கு 16 அடி கூந்தல். அவள் கூந்தல் கிணறு பூராவும் பறந்து விரிந்து கிடந்தன. பிள்ளைகளும் தெரியவில்லை, கிணற்று தண்ணீரும் தெரியவில்லை. நல்லதங்காளின் கூந்தல் மட்டுமே பூராவும் தெரிந்தது. நல்லதங்காள் புறப்பட்டு வந்த சில நாட்களிலேயே மானாமதுரையில் நல்ல மழை பெய்தது. பயிர்கள் திகிடும் முகுடாக வளர்ந்தன. நாடு செழிப்பும் அடைந்தது. காசிராஜன் தன் மனைவி நல்லதங்காளையும் தன் பிள்ளைகளையும் அழைப்பதற்கு புறப்பட்டு வந்தான். நல்ல தம்பி வேட்டை முடித்து வீட்டுக்கு வந்தான். தங்கச்சியை காணவில்லை. தங்கச்சி பிள்ளைகளையும் காணவில்லை. பதறிப்போனான். மூலி அலங்காரியை பார்த்து, என் தங்கச்சியும் தங்கச்சி பிள்ளைகளும் எங்கே என்று கேட்டான். மூலி வாய் கூசாமல் பொய் சொன்னாள். சீரக சம்பா சோறு ஆக்கி போட்டேன், 10 வகை காய்கறி வைத்தேன், சாப்பிட்டு போனாங்க என்று பொய் சொன்னாள். நல்ல தம்பி இதை நம்பவில்லை. பக்கத்து வீடுகளில் போய் கேட்டான். அவர்கள் நடந்ததை நடந்தபடியே சொன்னார்கள். பிள்ளைகளை பட்டினி போட்டதை சொன்னார்கள். அவ்வளவுதான். நல்ல தம்பிக்கு மீசை துடித்தது, கண் சிவந்தது, பக்கச்சதையெல்லாம் பம்பரம் போல ஆடியது. தங்கையை தேடி காட்டு வெளியே போனான். பதறி பதறி போனான். நல்லதங்காள் உடித்து போட்ட ஆவரஞ்செடிகள் வழிகாட்டின. நல்ல தம்பி பாழும் கிணற்றின் பக்கம் வந்தான். உள்ளே எட்டி பார்த்தான். ஐயோ, தங்கையும் பிள்ளைகளும் செத்து விழுந்தார்கள். நல்ல தம்பி ஓங்காரமிட்டு அழுதான். தங்கச்சி தங்கச்சி என்று தரையில் புரண்டு அழுதான். அம்மா அம்மா என்று அடித்து புரண்டு அழுந்தான். இப்படி அவன் அழுது புரண்டு கொண்டிருந்த போது காசிராஜனும் அங்கே வந்து விட்டான். பிள்ளைகளையும் மனைவிகளையும் பிணமாக பார்த்தான். மனைவியை கட்டி கொண்டு கதறி அழுதான். நல்லதங்காளையும் பிள்ளைகளையும் வெளியே எடுத்து தகனம் செய்தார்கள். நல்ல தம்பி தன் மனைவி மூலி அலங்காரியை பழிவாங்க நினைத்தான். அவளை மட்டுமல்ல, அவள் குலத்தை பழிவாங்க ஏற்பாடு செய்தான். மூலி அலங்காரியின் உறவினர்கள் உட்காரும் இடத்தில் இடிப்பந்தல் போட்டான். இடிப்பந்தை தட்டிவிட்டு எல்லோரையும் கொன்றான். மூலி அலங்காரியையும் அறிவாளால் வெட்டி கொன்றான். இத்துடன் கதை முடியவில்லை. நல்ல தம்பி ஈட்டியில் பாய்ந்து தன் உயிரை விட்டான். அதே போல காசிராஜனும் ஈட்டியில் பாய்ந்து தன் உயிரை விட்டான். இவ்வாறு 2 குடும்பங்களும் கூண்டோடு அழிந்தன. இறப்பதற்கு அடிப்படையான காரணம் என்ன? வறுமை ஒரு பக்கம், மூலி அலங்காரியின் கொடுமை மறுபக்கம். வறுமை கொடியது, பசி கொடியது, பட்டினியும் கொடியது. அதைவிட கொடியது மனிதத்தன்மையற்ற செயல். அண்ணன் தங்கை பாசம் என்றால் இதுவல்லவா என்று மெய்ச்சிய சிவனும் பார்வதியும் அங்கே தோன்றினார். தற்கொலை செய்த நல்லதங்காள் அவளது பிள்ளைகளை உயிர் பெற செய்ததோடு நல்ல தம்பியையும் உயிர்ப்பித்தனர். அப்போது நல்லதங்காளும் நல்ல தம்பியும், நாங்கள் இறந்ததாகவே இருக்கட்டும், மனித பிறவி எடுத்து மாண்டவர்கள் மீண்டும் உயிர் பெற்றார்கள் என்ற வரலாறு ஏற்பட வேண்டாம். எனவே நாங்கள் இறந்ததாக கருதி அருள் புரிய வேண்டும் என கூறினார்கள். சிவனும் அவ்வாறே அவர்களின் வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டார். இந்த ஒரே காரணத்துக்காக நல்லதங்காள் தெய்வமாகிவிட்டாள். அர்ச்சுனாபுரத்தில் வயல்வெளிக்கும் மத்தியிலே கோவில் கொண்டுள்ளாள் நல்லதங்காள். கருவறையில் நல்லதங்காள் சிலை கம்பீரமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. 7 குழந்தைகளின் சிலை இன்னொரு சன்னதியில் இருக்கிறது. அருகிலேயே நல்ல தம்பியும் வீற்றிருக்கிறார். சற்று தொலைவில் ஒரு பாழடைந்த கிணறு சிதைந்து போய் காணப்படுகிறது. நல்லதங்காள் குழந்தைகளுடன் தற்கொலை செய்து கொண்டது இங்கேதான் என்று கிராம மக்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள். ஏராளமானோருக்கு நல்லதங்காள் குலதெய்வமாக இருக்கிறாள். ஒவ்வொரு ஆண்டும் ஆடி மாதம் பொங்கல் திருவிழா நடக்கிறது. ஆடி மாதங்களில் நல்லதங்காளின் உறவினர்கள் வழித்தோன்றல்களாக வந்தவர்கள் மானாமதுரையில் இருந்து இங்கு வந்து விழாவில் கலந்து கொள்கிறார்கள். மாதந்தோறும் பௌர்ணமி பூஜையும் நடக்கிறது. நல்லதங்காள் பட்ட துன்பத்தை இந்த உலகம் மறக்காது. அருள் தரும் அன்னை நல்லதங்காள் திரு அவதார வரலாற்றினை பக்தியுடனோ கேட்டாலோ படித்தாலோ சொன்னாலோ பூமியில் பஞ்சம் நீங்கி சுபிட்ச மழை பெய்து வளம் கொளிக்கும் என்பது பெரியோரின் வாக்கு.
நல்லதங்காள் அன்னையை வணங்கி நம்மை அண்டி வருவோர்க்கு தீயன மறந்து நன்மைகளை செய்து வாழ்வில் இன்பம் பெறுவோம். வறுமை நில தன்னையும் தம் மக்களையும் பறிகொடுத்து தெய்வமான நல்லதங்களுடைய கதை தமிழர்கள் ஒவ்வொருவருக்கும் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் நாம் இன்றைக்கி இந்த வீடியோ போட்டோம். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்படின்னா தான் இது மாதிரி இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ உங்களால் ரெகுலராக பார்க்க முடியும். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மஞ்சள் மாநகரம் மைந்தன் சிவா.